ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக பூசணிக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு சூப்பரான நல்ல சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 பீஸ் அளவுக்கு நான் வந்து பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் இருக்கும், பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே தோல் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க. கத்தி வச்சு பொறுமையாக மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துடலாம். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ உப்புலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 10லேருந்து 10 நிமிஷம் விட்டோன்னா தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ பாதி அளவுக்கு தான் குக் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா நல்லா வந்து வெந்து வந்துடும். பாருங்கள், வெந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சிலாம் போடவே தேவையில்ல. சும்மா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டனாலே பூசணிக்கெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா சாஃப்டாக வந்துடும். வீட்டில் ஒரு 8 மாதம் 9 மாதத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்ருக்கீங்கன்னா இந்த பூசணிக்காவை அப்படியே வந்து கொடுக்கலாம். அது கொஞ்சம் நல்ல பெரிய பிள்ளைங்கன்னா ஸ்வீட்னஸ்க்காக ஹனி அப்படின்லாம் நாட்டு சக்கரை சேர்த்து கூட இந்த பூசணிக்காய் அப்படியே கொடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. நம்ம இப்போ வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்ச பூசணிக்காய் வந்து மாவோடு சேர்த்துக்க போகிறோம். 2 கப் மாவுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். பூசணிக்காய் வந்து இவ்வளோ தான் சேர்க்கணுன்னெலாம் அளவு இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். 2 கப் மாவுக்கு 1 கப் வந்து நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு எண்ணெய் இந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு தேவைப்படுறதுனால இப்போ கொஞ்சமாக நான் வந்து தண்ணி தெளித்து இன்னும் கொஞ்சம் மாவை வந்து பிசைஞ்சிக்க போகிறேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எப்பயும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் இதுவும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் விட்டுறலாம். பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். மாவு வந்து எப்படி நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. நம்ம இழுத்துனா நல்லா பூ மாதிரி வருது பாருங்கள். இப்போ சப்பாத்திக்கு தேவைன்ற அளவுக்கு குட்டி குட்டியாக அந்த மாதிரி உருண்டியாக பிடிச்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி தேய்க்கும் போது ஓரமெல்லாம் வந்து வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டி எடுத்தோன்னா நல்லா அழகாக வந்துடும். பார்த்தாலே தெரியும் மாவே எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நான் கப்பில் கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து சைடில் வச்சுக்கினேன். இப்போ நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மெல்லிசெல்லாம் தேய்க்க முடியாதோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. நல்லா சாஃப்டாக எப்பயும் தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லிசாவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு எண்ணெய்லாம் சேர்க்கவே தேவையில்லை. அதுவே தன்னால் உப்பி நல்லா சாஃப்டாக வரும். ஒரு துளி கூட நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். மாவு உருண்டை பிடிக்கும் போது மட்டும் கையில் பிடிக்குதுன்னா லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்து கையில் வந்து எண்ணெய் தொட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இப்போ நம்ம வந்து செஞ்சு சப்பாத்தியே தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பூசணிக்காய் சாப்பிடாதவங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்திக்குள்ளே நம்ம வச்சு செஞ்சு கொடுத்துட்டோன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி தானே. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்டோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூசணிக்காய் உள்ளே சேர்த்துருக்குறோன்னு நம்மளாக சொல்கிற வரையும் வெளியில் யாருக்குமே தெரியாது. டேஸ்ட்டும் பெருசாக வித்தியாசம்லாம் ஒன்றுமே இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி சப்பாத்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.